இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்க மாதிரி வேஷம் போட்டு வந்து அங்க இருக்க ஸ்ட்ரீட் வெண்டரோட QR கோட சேஞ்ச் பண்ணி இவளோட QR கோட வச்சுட்டா. ஆனா அவங்க இதை கவனிக்கவே இல்லை. அந்த நேரத்துக்கு பார்த்து கரெக்டா அவங்களோட போனும் பேட்டரி இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, வாங்கிட்டு QR கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ இந்த வயசானவங்களுக்கு இவ ஏமாத்துறது சுத்தமா தெரியல. ஆனா அதே சமயம் இவளோட அக்கௌண்ட்டுக்கு நிறைய காசு வந்துகிட்டே இருக்கு. கடை சாத்தி வச்சுட்டு போனை சார்ஜ் போட்டு எவ்வளவு காசு வந்திருக்கலாம்னு பாக்கலாம்னா அவங்களுக்கு 0 அமௌண்ட் தான் இருக்கு. என்னடா அது, இன்னைக்கு சம்பாதிச்ச காசு எதையுமே கண்ணான்னு பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. பொண்ணு QR கோட வந்து ஸ்கேன் பண்ணி பாக்குறா. பார்த்தா பேங்க் அக்கௌண்ட் வேற ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கு. என்னடா பட்டப்பகல் கொள்ளையா இருக்கு, இதை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும்னா ஐ லவ் தளபதி விஜய்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டோட வந்து அந்த ஏமாத்துக்கார பொண்ணை சரமாரியா கேள்வி கேட்கிறா. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு இதே மாதிரி பல கடையில QR கோட சேஞ்ச் பண்ணி நிறைய காசு ஆட்டை போட்டிருக்கான்னு. இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு அவ மன்னிப்பு கேட்கிறா. இந்த மாதிரி ஆளுங்களை மன்னிக்கலாமா மன்னிக்க கூடாதா?